கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்தின் பின்பகுதி. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து விதம் சொல்லுகின்றார். அந்த வசனம் முழுவதையும் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா இதற்கு முந்தின அதிகாரம் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன காரியம் நடந்தது என்று நமக்கு தெரியும். என்ன என்றால், லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்து போய்விட்டாங்க. லோத்து பிரிந்து போன பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறார், வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 13ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம், ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் கண்களை ஏறெடுத்து நீ பார், வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பார்த்தீங்கன்னா, இது அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டும் அகலம் எம்மட்டுமோ நீ நடந்து திரி, அது முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தர்றேன். உன் சந்ததியையும் நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார். எப்படி பெருக பண்ணுவார்? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், இதற்கு அப்புறம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு சோதோம் ஊரில் போய் குடியேறி விட்டார். அந்த சோதோம் ஊருக்கு விரோதமாக, சோதோம் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் அதில் இருக்கிறவங்களை எல்லாம் முறியடித்து அநேகரை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ இது கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனான லோத்து, இவ்வளவு நாளும் தான் கூட இருந்தார். அதாவது லோத்து தன்னுடைய அண்ணன் மகன், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் என்று நமக்கு தெரியும். இப்போ அவங்க பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போனால் இப்போ லோத்து பச்சையான இடத்தை பார்த்து தெரிந்து கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே போனால் அங்கே அவர் அங்கேருந்து சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டார். அப்போ ஆபிரகாம் தன்னோடு இருந்த தனக்கு கீழ் வேலை செய்கின்ற தன் கை படிந்தவர்களை ஒரு 318 பேரை அழைத்து சென்று சண்டை போட்டு அவர்களெல்லாம் விடுவித்து சகலத்தையும் திருப்பி கொண்டார் என்று பார்க்கின்றோம். அப்போ மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். இதெல்லாம் நடந்த பின்பு ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, லோத்து சிறைப்பட்டவுடன் லோத்துவினுடைய உடைமைகள், குடும்பம், வேலைக்காரர்கள் என்று சிறைப்பட்ட பின்பு ஆபிரகாம் 300 பேரை, சுமார் 300 பேரை அழைத்து கொண்டு போய் அவர்களெல்லாம் விடுவித்து வந்ததை பார்க்கின்றான். அப்போவே நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கரம் ஆபிரகாமோடு இருந்ததை பார்க்கிறோம் இல்லையா? சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கின்றோம். அப்போ சோதோம் ராஜா சொல்றாரு, நீ உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளும், நீ என்னன்னாலும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் விட்டுரும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஒரு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா, உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சைகளின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், அப்போ அதற்கு அடுத்து தான் ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். பாருங்களேன், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக.
அவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கின்றார். இப்போ அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா நின்று கொண்டிருக்கிறேன், மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட விசேஷமாக நீங்களும் ஆபிரகாமை போல இல்லையா, கர்த்தரை மட்டும் சார்ந்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்ம கரங்களை உயர்த்துவோம். ஆபிரகாம் மற்றவர்களுக்குரியதுல ஒன்றும் ஆசைப்படாமல் விருப்பப்படாமல் சோதோம் ராஜாவுக்குரிய காரியங்கள்ல ஒன்றாகிலும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். பலன் என்று எழுதப்படல, பலன் என்று எழுதப்படுகிற 2 விதங்கள் இதை நம்ம அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். மகா பெரிய பலன் அப்படின்னா ஆங்கில வேதாகமத்துல கிரேட் ரிவார்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது அவரே வெகுமதி, கர்த்தரே நமக்கு வெகுமதியா இருக்கிறார். ஒன்று, ஆபிரகாமுக்கு மகா பெரிய, அதாவது பலனாகவும் இருக்கிறார், பலனாகவும் இருக்கிறார். அவரே பலன் கொடுக்கிற தேவன் கேடகமாக இருக்கின்றார். இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக இந்த நாளில் வருகிறது. நீங்கள் இதை சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு கேடகமாக இருப்பார். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்தோம், இந்த பூமிக்குரிய மண்டலத்திலும் இருந்தும் நமக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமானாலும் நம்மை தொடவே முடியாது. சத்துருக்களுடைய ஆயுதங்களானாலும் திட்டங்களானாலும் அல்லது கண்ணுக்கு தெரியாத வியாதி கிருமிகள், நோய் கிருமிகள் ஆனாலும், அசுத்த வல்லமைகளுடைய ஆயுதங்களானாலும், சோர்வுகள் மற்றும் பயம், திகில், இது போன்ற எந்த ஒரு சத்துருவின் ஆயுதமானாலும் எதுவும் நம்ம தொட முடியாது. ஏனால் கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கின்றார். அவர் நமக்கு மகா பெரிய பலனாய் இருக்கின்றாரும். அவரே நமக்கு எல்லாவற்றையும் அழகாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால அவர் பயப்படாதே என்று சொல்லினார். பயப்படாதே, இந்த உலகத்துல இருக்கிற எதை பார்த்து நீ பயப்படாதே, எதை கண்டு நீ பயப்படாத, ஏன்னா நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று. இந்த நாளில் கூட இந்த இன்றைய மன்னாவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பயம் வேண்டாம், பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நாளில் நாங்கள் தியானித்த அருமையான வாக்கு தத்தம். அன்றைக்கு ஆபிரகாம் என்ற பெயர் நீர் சூட்டும் முன்பதாக ஆபிரகாமை நோக்கி வந்தது. ஆண்டவரே, நீர் அவருக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாக இருந்து அவரை ஆசீர்வதித்ததை பின் வருகின்ற வேதத்தின் பகுதிகளெல்லாம் நாங்கள் வாசித்து நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவரை, இப்பொழுதும் நீர் எங்களுக்கும் ஆண்டவரை நீர் மகா பெரிய பலனுமாய் கேடகமாக நீர் இருந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.